صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. யாகம் என்று இஸ்லாத்தில் ஒன்று இருப்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். தியாகம் என்று சொன்னால் தான் பிறந்த நாடு, தன்னுடைய சொத்து சுகம், தன்னுடைய பிள்ளை குட்டிகள், தன்னுடைய உயிர், இந்த அனைத்தையும் விட்டு விடுவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி இவைகளை விடுவது, இதற்குத்தான் தியாகம் என்று சொல்லப்படும். இந்த தியாகம் இல்லாமல் எந்த ஒரு கொள்கையும் வளர முடியாது. இஸ்லாமிய இந்த மார்க்கமும் மாபெரும் தியாகத்துக்கு மத்தியில் தான் இது கட்டி எழுப்பப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த தோழர்கள் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தில் அவர்கள் இறங்காமல் இருந்திருந்தால் இந்த சத்தியம் வளர்க்க முடியாது. எனவேதான் பத்ர் போர்க்களத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், மிக குறைந்த ஒரு கூட்டம் இந்த இடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எதிரிகள் எங்களை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாங்கள் அந்த எதிரிகளால் அழிக்கப்பட்டால் இதற்கு பிறகு நீ இந்த பூமியில் வணங்கப்பட மாட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இந்த தியாகம் இருக்கிறதே, இது அருமை தோழர்கள் நபியோடு சேர்ந்து நின்று இதை அவர்கள் செயல்படுத்தினார்கள். தங்களுடைய இரத்தங்களை நீராக ஆக்கி அதை ஊற்றி வளர்க்கப்பட்ட அந்த மரம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவு அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் என்றால், ஒரு போர்க்களத்திற்கு செல்வதற்கு ஒரு மஷூரா செய்த நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை, பின்வாங்க வேண்டிய தேவையும் இல்லை, எங்களை பற்றி நீங்கள் சிந்திக்காதீர்கள். இதோ இருக்கின்ற இந்த கடலிலே குதியுங்கள், நடங்கள் என்று நீங்கள் கட்டளையிட்டால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த தியாகத்தின் மூலம்தான் இந்த இஸ்லாம் வளர்க்கப்பட்டது. உலகத்திலே, உலக வரலாற்றிலே சஹாபாக்களை போன்று தியாகம் செய்த கூட்டங்களை பார்க்க முடியாது. அவர்களுடைய அந்த தியாகங்களை பொன்னெடுத்தால் பொறிக்க வேண்டும். இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்றால், இன்று காலை சுபஹ் தொழுகையிலே நடந்த ஒரு சம்பவம். ரமலான் மாதத்தில் கண்ணால் பார்த்த விடயம். ஃபஜ்ர் தொழுகைக்கு 2 சப்புகள் இந்த பள்ளியில் இருக்கும். இன்று சுபஹ் தொழுகைக்கு பார்த்த நேரத்தில் மிகவும் ஒரு கவலையான விடயம், 3/4 சப்பு தான் இருந்தது. எங்கே? 1.25 சப். எனவே எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த தியாகத்தை பற்றி கொஞ்சம் ஞாபகம் ஊட்டுவோம். அந்த சஹாபாக்கள் தாங்கள் பிறந்த நாடு, குடும்பம், மனைவி, மக்களை எல்லாம் தியாகம் செய்து தங்களுடைய உயிரையே கொடுத்து வளர்த்த இந்த இஸ்லாத்தில் நாங்கள் என்ன தியாகம் செய்கிறோம் என்று கேட்கிறேன். ஒன்றுமே இல்லை. அவர்களை கவனித்து பார்த்தால் துரும்பு கூட எங்களிடத்தில் இல்லை. நோன்பு பிடிக்கின்றோம் எங்களுக்கா, நரகத்தில் இருந்து தப்ப சொல்லுகின்றோம், காபிராகி விடுவோம் என்று பயந்து. இந்த அல்லாஹ்வுடைய தீனுக்கு அருமை தோழர்களை போன்று என்ன தியாகம் நாம் செய்கிறோம் என்று கேட்கின்றேன். அப்படி ஒரு தியாகம் செய்வதற்கு இப்ப சந்தர்ப்பம் இல்லை. எனவே குறைந்தபட்சம் இந்த தொழுகைக்காவது நாங்கள் ஜமாத்தோடு வந்து தொழக்கூடாதா? சரியான தக்க காரணம் இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லை என்றால் 2 சப்புகள் இருந்தது, இன்று எங்கே? என்ன காரணம்? மருந்துக்கும் தியாகம் என்ற உணர்வு எங்களிடத்தில் இல்லை. தூங்கியதும் ஷைத்தான் வந்து முடிக்கை போட்டு எங்களுடைய காதிலே சிறுநீரை கழித்து விடுகின்றான். சொல்லு, ஜும்மாவில் கலைக்க கூடாது, ஜும்மாவில் யாரும் கலைக்க கூடாது, தூங்கவும் கூடாது. அந்த முடிக்கை போட்டு என்ன சொல்லுகின்றான்? நன்றாக தூங்கு. ஒரு விலங்கு போட்டதை போன்று நாம் ஆகிவிடுகின்றோம். எங்களிடத்தில் சரியான தியாகம் இருந்தால் காலையில் அந்த ஷைத்தானால் போடப்பட்ட விலங்குகளை உடைத்துக் கொண்டு நாங்கள் சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வர வேண்டும். ஆனால் நாங்கள் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு சுபஹிலே தூங்குகின்றோம். 1.25 சப்பு இன்றைக்கு காணவில்லை. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த தியாகம் என்ற உணர்வு எங்களிடத்தில் வர வேண்டும். அருமை தோழர்கள் செய்த தியாகங்களில் 2 நான் உங்களுக்கு இன்று ஞாபகம் ஊட்டுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் இப்போது எங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும், இது போன்ற இந்த ஷைத்தானோடு போராடி ஒரு தியாகம் செய்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்,
அன்ன ரஜுலன் அஸ்வத் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆப்பிரிக்கா நாட்டில் இருந்து ஒரு கருப்பு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார். ஃபகால யா ரசூலல்லாஹ் இன்னி ரஜுலுன் அஸ்வத், சொன்னார் அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு கருப்பு நிறத்தை கொண்டவனாக இருக்கிறேன். முன்தினு ரிஹ், என்னிலிருந்து ஒரு வகையான வாடை வீசுகிறது. அது ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் அப்படித்தான். கபீஹுல் வஜஹ், என்னுடைய முகத்தை பாருங்கள், அசிங்கமாக இருக்கிறது, அழகாக இல்லை. லா மாலலி, என்னிடத்தில் எந்த செல்வமும் கிடையாது, மிகவும் ஒரு ஏழை. ஆனால் இந்த தீனுக்காக நான் வந்திருக்கிறேன். வ இன் அன காத்தல்து ஹாஉலா, இந்த அல்லாஹ்வுடைய எதிரிகளோடு நான் போராடி, ஹத்தா உக்தல், நான் கொல்லப்பட்டால் ஃப ஐன அன, நான் எங்கே செல்வேன் என்று கேட்டார்கள். கால, சொன்னார்கள் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் நீ இருப்பாய் என்று சொன்னார்கள். ஃபகாத்தல் ஹத்தா குத்தில், ஒரு யுத்தத்திலே கலந்து போராடி ஷஹீதாகி விட்டார்கள். ஃபஅதாஹு அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அந்த ஜனாசாக்களை பார்ப்பதற்கு வந்தார்கள். வந்து பார்த்தார்கள், அந்த சொன்ன அந்த சஹாபி கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஞாபகம் வந்தது. 3 வார்த்தை சொன்னான். ஒன்று, என்னுடைய முகம் கருப்பு, அழகில்லை, என்னிலிருந்து ஒரு வகையான வாசம் வீசுகின்றது, நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன் என்று சொன்ன இந்த 3 வார்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஞாபகம் வந்தது. உடனே அந்த இடத்தில் வைத்து ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். கது பய்யல்லாஹு வஜ்ஹக், முகம் கருப்பாக இருக்கிறது என்று கவலைப்பட்டாயே, உன்னுடைய முகத்தை அல்லாஹ் வெண்மையாக ஆக்கி வைப்பானாக. வ தய்யப ரிஹக், உன்னிலிருந்து ஒரு வகையான வாடை வீசுகிறது என்று சொன்னாயே, அந்த வாடையை அல்லாஹ் மனமுள்ள வாடையாக ஆக்கி வைப்பானாக. வ அக்ஸர மாலக், உன்னுடைய செல்வத்தை குடும்பத்துக்கு அதிகப்படுத்தி ஆக்கி வைப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள். லகத் ரஅய்து ஜௌஜதஹு அல்-ஹூருல் ஈன், நான் அவர்களுக்காக அல்லாஹ் கொடுத்த அந்த ஹூருல் ஈன் என்ற பெண்ணை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள், காட்டப்பட்டது. இங்கு நான் என்ன சொல்ல வருகின்றேன்? கருப்பு மனிதர்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள், ஏதோ ஒரு நாட்டில் இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார். பாருங்கள், அவருடைய நாடு தியாகம் செய்து விட்டார், பிள்ளை குட்டிகளை விட்டு விட்டார், சொத்துகள் இல்லை, ஏழை, ஏதோ ஒரு வகையாக அவருக்கு ஒன்று இருந்த அதையும் விட்டு விட்டார். அது மட்டுமல்ல, வந்து தன்னுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தார். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் முன்னோர்களை. அவர்களுடைய அந்த தியாகம் இல்லை என்றால் இன்று நாம் வாழ முடியாது. அவர்கள் தங்களுடைய இரத்தங்களை நீராக்கி ஊற்றி வளர்த்த அந்த மரத்தின் கனிகளை நாங்கள் இப்போது இலகுவாக புசித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை, எந்த ஒரு தியாகமும் இல்லை. இதே போன்று இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். இதே போன்று ஒரு நாட்டிலிருந்து ஒருவர் வந்தார். மதீனாவுக்கு வந்து இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும் தியாகத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறார், இவரை கவனித்துக் கொள்ளுங்கள். உடனே ஒரு சஹாபி இவருக்கு கூலி கொடுத்து ஒட்டகம் மேய்க்க வைத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போராட்டத்துக்கு சென்று விட்டார்கள். அங்கு நிறைய கனிமத்து பொருள் கிடைத்தது. அதை பங்கு வைக்கும் போது இந்த சஹாபியுடைய எண்ணம் வந்தது. உடனே அந்த கனிமத்து பொருள் யுத்தத்தில் கலக்கவில்லை, இது ஒரு தலைமைத்துவத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. யாரும் கையடிக்க கூடாது. அவருக்கும் ஒரு பங்கை ஒதுக்கி ஒரு சஹாபியிடத்தில் கொடுத்து அனுப்பினார்கள். இதை அவருக்கு கொண்டு போய் கொடுங்க. யுத்தம் முடிந்து மதீனாவுக்கு திரும்பியதும் அந்த சஹாபி கொண்டு வந்து கொடுத்தார். என்ன என்று கேட்டார். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கனிமத்து பொருளிலே உங்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறார்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். கையில் வாங்கி கொண்டு நபியிடத்தில் நேரடியாக வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்காக நான் என் நாட்டை துறந்து நான் வரவில்லை. நான் ஏன் இங்கு வந்தேன் என்றால், என்னுடைய கழுத்தில் அம்பு ஏறி நான் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். பிறகு ஒரு யுத்தம் வந்தது. அவருடைய பெயரும் எழுதப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். யுத்தம் முடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாக்களை பார்த்தார்கள். அப்படியே பார்த்து கொண்டு வரும்போது ஒருவர் கழுத்திலே அம்பு ஏறிய நிலையில் கொல்லப்பட்டு கிடக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் வந்து கேட்டார்கள், ஹுவ, அன்றைக்கு வந்து என்னிடத்தில் இப்படி சொன்னார், அவரா இவர் என்று கேட்டார்கள். காலு நாம், சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்தான் யா ரசூலல்லாஹ் என்று. உடனே சொன்னார்கள், ஸதகல்லாஹ் வ ஸதகஹு, அல்லாஹ்வை நம்பினார், அல்லாஹ்வை உண்மைப்படுத்தினார், இவருடைய எண்ணத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். அவர் சொன்னது போன்று கழுத்திலே அந்த அம்பு ஏறி ஷஹீதாகி கிடந்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை, அணிந்திருந்த ஆடையை எடுத்து அவருக்கு கஃனிட்டார்கள். ஃபஸல்லா அலைஹி, அவருக்கு தொழுவித்தார்கள். வகான மிம்மா ظهر من صلاته, அவர்கள் அவருக்கு விசேஷமாக செய்த அந்த துஆவிலே பின்வரும் துஆ இருந்தது என்று சஹாபி அறிவிக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஹாதா ஹுவ அப்துக், யா அல்லாஹ், இவர் உன்னுடைய அடிமை. ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலிக், உன்னுடைய பாதையில் தன்னுடைய நாட்டை துறந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவர். ஃபகுத்தில ஷஹீதன், ஷஹீதாக கொல்லப்பட்டு விட்டார். அன ஷஹீதுன் அலா தாலிக், இவருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று துஆ செய்தார்கள்.
என்ன தியாகம் என்று பாருங்கள். இவரும் அதே போன்றுதான் தன்னுடைய நாட்டை தியாகம் செய்தார். குடும்பம் இல்லாமல் இருப்பாரா, தியாகம் செய்தார். சொத்து சுகங்களை தியாகம் செய்தார். கடைசியில் அனைத்தை விட தான் விரும்பக்கூடிய இந்த உயிரையே அவர்கள் தியாகம் செய்தார். இப்படி தியாகம் செய்து வளர்க்கப்பட்டதுதான் சகோதர சகோதரிகளை இந்த தீனுல் இஸ்லாம். நாங்கள் எவ்வித கவலையும் இல்லாமல் நாங்கள் இருந்து இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம். அந்த மரத்தின் கனிகளை புசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நான் உங்களிடத்தில் வேண்டுவது இதுதான், நாம் இந்த தீனுக்காக என்ன தியாகம் செய்கின்றோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. என்ன தியாகம் எங்களுக்கு இருக்கிறது? நாட்டை துறந்தோமா? மனைவி மக்களை துறந்தோமா? எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் விட்டு விட்டோமா? எங்களுடைய உயிரை நாங்கள் கொடுக்கின்றோமா? இல்லை. எனவே எங்களிடத்தில் இப்போது அல்லாஹு தாலா வேண்டுவது இதுதான். என்ன? இந்த பைஅத்து செய்து இஸ்லாத்தில் நுழைந்ததற்கு பிறகு இந்த தொழுகை, இந்த தொழுகையை நாம் சரியாக, அதிலும் விசேஷமாக இஷா ஃபஜ்ர். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுகை இருக்கிறது. இதை விட ஒரு சிறந்த தொழுகை இல்லை என்பதை உங்களுக்கு பலமுறை விளக்கியிருக்கணும். அப்படி இருந்தும் இன்றைக்கு பள்ளி காலியாக இருந்ததை பார்த்து கவலைப்பட்டுதான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் சஹாபாக்கள் செய்த அந்த தியாகங்களை எங்களுடைய உள்ளத்திலே பதித்து, இதற்கு பிறகாவது நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து இந்த சத்தியத்திற்காக நாங்கள் பாடுபடுவதோடு இந்த தொழுகையை சரியாக கடைபிடித்து தொழுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.